கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் இந்த மாதம் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். இந்த 2025 வருடம் எங்களுக்கு எதுவுமே நடக்கலையே இருந்தீங்கன்னா, இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள ஆண்டவர் உங்களுக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்து புதிய வருடத்தில் சாட்சியோடு கூட உங்களை பிரவேசிக்க பண்ண போகிறார். விசுவாசிங்க. இந்த நாள் ஜீவாத்தைக்கான வசனம் சங்கீதம் 22:24. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டள்ளினார். உபத்திரப்பனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமல் இருக்கிற தேவன். நம்ம உபத்திரப்படும் போது அந்த உபத்திரத்தை ஆண்டவர் அற்பமாக நினைக்க மாட்டாங்களாம். மனிதர்கள் நம்ம உபத்திரப்படும் போது எதுனா இவங்களுக்கு அது ஒரு பெரிய கஷ்டமா அப்படின்னு நினைப்பாங்க, சொல்லுவாங்க. தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. நமக்கு தலைவலி வந்தால் நம்ம கஷ்டம் தெரியும், நமக்கு காய்ச்சல் தான் நமக்கு தெரியும் கஷ்டம். மற்றவங்களுக்கு தலைவலியும் காய்ச்சலும் இருக்கும்போது அவங்க படுற கஷ்டத்தை அந்த அளவுக்கு நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவரை பாருங்களேன், நமக்கு உபத்திரம் வரும்போது அந்த உபத்திரத்தை அறிஞ்சு அற்பமாக நினைக்காம அந்த உபத்திரத்தில் விடுதலை தருவதற்கு கிரியை செய்கிற ஒரு ஆண்டவர். நீங்கள் உபத்திரத்தின் பாதையில் போய் கொண்டிருக்கிறீங்களா? பயங்கரமான பாடுகளா, நெருக்கங்களா, பிரச்சனைகளா, எங்கே போனாலும் நெருக்கடிகளா, வேலையில் பிரச்சனையா, வியாபாரத்தில் பிரச்சனையா, குடும்ப வாழ்வில் பிரச்சனையா, படிக்கிற இடத்துல பிரச்சனையா, சோர்ந்து இருக்கிறீங்களா? பிரச்சனையாக உபத்திரத்தை கண்டு நம்பிக்கை இழந்து போயிட்டீங்களா? இந்த உலகத்திலே வாழ நினைக்கிறீங்களா? உங்கள் உபத்திரத்தை ஆண்டவர் அற்பமாக நினைக்கலையே. அதனால் அவர் என்ன செய்ய போகிறார்? அவர் உங்களை விடுதலை ஆக்குவார், நிச்சயமாக விடுதலை ஆக்குவார். அதாவது சோதனைக்குள்ளே இருக்கிறவங்கள சோதனை தாங்கக்கூடிய பலனையும் கொடுப்பாராம், தப்பு வைப்பதற்கான வழியும் செய்வாராம. திராணிக்கு மேலே சோதிக்கப்பட விடவே மாட்டாராம். அப்படின்னா பாருங்கள், இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் உபத்திரப்பட்ட பொழுது ஆண்டவர் கடைசியில் விடலையே, மோசே அனுப்பி விடுதலை ஆக்குறாருல்ல, அதையே ஆண்டவர் தான். நீங்கள் உபத்திரத்தை பார்க்குறாரு, விடுதலை ஆக்க போகிறார். விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் படுகிற உபத்திரத்தை அற்பமாக எண்ணாமல் அதை நினைத்து அற்புதம் செய்கிறவரே நமக்கு நன்றி. உடைய பிரச்சனை இப்போ இறங்கட்டும், உடைய வல்லமை இப்போ இறங்கட்டும், எல்லா நெருக்கடிகளும் மாறட்டும். எந்தெந்த குடும்பம் கஷ்டத்திலும் பாடல இருக்குது எல்லாரையும் விடுதலையாக்குங்க, கண்ணீரை தொடச்சிருங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதரிகளையும் இக்கட்டு ஆபத்தில் விடுதலையாக்கி சாட்சியாக வைங்கப்பா. குறிப்பாக வியாதியில் கஷ்டப்பட்டு நிறைய பேர் விடுதலையாக்குங்க. படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, வேலை பார்க்குறவங்கள ஆசீர்வதிங்க. குறிப்பாக திருமணம் நடக்கட்டும், குழந்தையில் குழந்தையை கொடுங்க. என்னுடைய பிறநாளை காண்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, திருமணாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஊழியர் எல்லாரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.